விஜய் அப்படிங்கிற பேரு செவ்வாயை குறிக்கும். ஜெயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னா தளபதி செவ்வாய் தான். அவருக்கு இன்னொரு பேர் தளபதினு இருக்கு. தளபதினா செவ்வாய். எல்லாமே செவ்வாயினுடைய அந்த ஒரு அம்சமாவே இவர் எடுத்திருக்கார். அவரோட பெயரும் கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருக்கு. கண்டிப்பாக இவர் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அந்த பெயரை வச்சு நம்ம எடுக்கிறப்போ. அப்போ அந்த செவ்வாய் இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது அடுத்து வர காலகட்டங்களில் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். 2025 சனி, குரு, ராகு, கேத்துங்கிற பெரிய கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் ஆக போகுது. ஸோ இந்த டிரான்சிட்டும் இவருக்கு அனுகூலமாக இருக்குமானா, குரு ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம செவ்வாய் இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேயே உட்கார்றாரு. பட் மிதுன ராசியில் உட்காரக்கூடிய குரு நஷய லக்னத்துக்கு அனுகூலமாக இருக்காராங்கிறத பார்க்கணும். வெற்றி அப்படிங்கிறது அதுக்கு பக்கத்துல போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் முதல்வர் அந்த மாதிரியான அந்த விஷயங்களுக்கு கொஸ்டின் தான் அதெல்லாமே.